விடியற வரையும் தூங்கின போல ஒரே அசதியாக இருந்துச்சு. அசந்து தூங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனோம். அதை செய்ய செய்யணும் கத்த போதுங்க. போய் கடை கடைன்னு சாப்பாடெல்லாம் செஞ்சு வைக்க வேண்டியதுதான். என்னக்கா காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திருப்பீங்க, இன்னைக்கு என்ன அதிசயமாக இருக்கே, இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க? ஒரே அசதிமாக்கா, அதான் தூங்கிட்டேன். நீ இவ்வளோ காலையில் எங்கே போயிட்டு வர? நான் எங்கேக்கா போயிட்டு வர போகிறேன், வாக்கிங் தாங்க போயிட்டு வரேன். ஏமா குண்டா இருக்கிறவங்க வாக்கிங் போனால் வாஸ்து வந்தா நீ ஏன் எலும்பு குண்டு மாதிரி இருக்கிற, உனக்கு எதுக்கு வாக்கிங்கு? என்னக்கா இப்படி சொல்கிறீங்க? உண்மையாதாம்மா சொல்கிறேன். நீ ஏன் ஒல்லியா இவ்வளோ ஒல்லியா இருக்கிற நியாயத்துக்கு, உனக்கு எதுக்குமா வாக்கிங்க? அக்கா ஒல்லியாவதுக்கு மட்டும் வாக்கிங் போகிறது இல்லைக்கா, உடம்ப நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணுன்னாலும் வாக்கிங் தாங்க போகணும். என்னவோ போங்கம்மா, இந்த காலத்து பிள்ளைங்க வீட்டில் இருக்கிற வேலை செஞ்சாவே உடம்பு நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு சும்மா ரோடு மேலே நடந்துங்க நீங்கள் வாக்கிங்கன்ற ஒரு பேரில். நான் வாக்கிங்கோ நான் ஜாக்கிங்கோ, நாங்கள் போய் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கிறோம். வீட்டில் இருக்கிற வேலை செஞ்சாவே அதுவே ஒரு எக்ஸசைஸ் தான். அதை விட்டுட்டு வாக்கிங்ன்ட்டு அங்கே இங்கே திங்கிங்கிறீங்க. இதே பண்ணுவோம். எனக்கு வேறு பிள்ளைங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, சாப்பாடு வேலை செய்யணும், நான் போகிறேன். சரிக்கா, நான் கூட குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்பணும்க்கா. சாப்பாடுலாம் நம்ம பண்ணுற ஹோட்டலில் தான் சாப்பிட்றியா இன்னமும்? இல்லைக்கா, இப்போ நான் ஹோட்டலில் சாப்பிட்றதே இல்லை. ராணி அக்கா இட்லி கடை போட்டிருக்காங்களே, செம்மையாக இருக்குக்கா. சாப்பாடுலாம் கம்மியாகவும் இருக்குது ரேட்லாம். அங்கே தான் சாப்பிட்றேன் இப்போலாம். ஓ, ராணி இட்லி கடைடா, இட்லி கடையில் தான் வாங்கி சாப்பிட்றியா? சரி சரி, அவன் நல்லா செய்வா. கை பக்குவம் சூப்பராக இருக்குமா, அங்கேயே வாங்கி சாப்பிடு. அவள் எந்த கெமிக்கலும் கலக்காம நல்லா செய்வா சாப்பாடலாம். ஆமாக்கா, இப்போ ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றதே இல்லை. காலையில் மதியம் ரெண்டும் ராணி அக்கா கிட்டேயே வாங்கின்னு போயிடுறேன். மதியம் ஆஃபீஸ்க்கு பார்சல் கட்டிட்டு போயிடுறேன். 2 வேலையை அதை தான் சாப்பிட்றேன். நைட்டில் தான்க்கா வீட்டில் வந்து தோசை எதனா சுட்டு சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்லையே, தோசைலாம் சுட்டு சாப்பிட்றியா வீட்டில்? நான் கூட நீ எதுவுமே செய்ய மாட்டேன்னு நினச்சேன். ஆமாக்கா, ராணி அக்கா இட்லி கடையில் சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து 2 வேலையும் இங்கேயே சாப்பிட்டுறேன்ல. சரி, நைட்டில் எதுக்கு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ணும், தோசை சுட்டுக்கலான்ட்டு தோசையோ இட்லியோ எனக்கு மட்டும் தானே கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன். இது நல்ல வேலை தான்மா. ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றத விட இப்படி சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நான் கூட வேலை நிறைய இருக்குமா, இன்றைக்கி நான் ஆசையாக இருந்துச்சு, ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் கத்தின்னு வர போகிறாங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, எதையும் செய்யலான்ட்டு. என்னம்மா காலையிலேயே சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு அக்காண்ட வந்து கதை பேசிகிட்டு இருக்க போல? நீ ஏண்டி இப்போ தாண்டி ஏந்து வந்தேன். சரி, அக்காவை பார்த்தேன், எங்கே போயிட்டு வந்தேன், எங்கே போனான்னு கேட்டுட்டு இருந்தேன். என்ன இப்போதான் எழுந்து வந்தியா? நேற்று உன்கிட்ட நான் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? நாளைக்கு மேம் என்னை சீக்கிரமாக வர சொன்னாங்க, ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போகணும், டிஃபன் சீக்கிரமாக கட்டுன்னு சொன்னா. நான் சரி இப்போதான் எழுந்து வந்தேன், உன்கிட்ட சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருப்பேன்னு பார்த்தா இப்போதான் இனிமேல் தான் செய்யணும்னு சொல்கிறேன். நான் எப்போ போகிறது? நான் பட்னியாகவே போகிறேன், நீங்களே செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. என்ன சீக்கிரமாக போனேன்னா கூட மழை எந்த ஒத்தாசி செய்யணும். நீயே இவ்வளோ நேரம் தூங்கி வந்து என்ன சொல்கிறியா? 5 நிமிஷத்தில் நான் சாப்பாடு கட்டிடுவேன், போய் கிளம்பி முதல்ல. இப்போ நான் போய் குளிச்சுட்டு வருவேன், அது கூட கட்டலனா இருக்குது உங்களுக்கு. என்ன பண்ணுவேன்? வாயெல்லாம் உடைச்சிடுவேன். ஒழுங்கா போ, சொல்கிறத செய், எனக்கு தெரியும் எப்போ எதை செய்யணுன்ட்டு. நீங்கள் ஏன்க்கா சின்ன பிள்ளை ஏதோ பேசுகிறா அவகிட்ட போய் கோவமாக பேசுகிறீங்க? காலையில் எழுந்து வந்தோடனே பாவம்ல அவன். இவங்களை அந்த மாதிரி விட்டு தான் வாய் அதிகமாகிடுச்சு. என்ன பண்ணுவேனே தெரியாது. என்ன பண்ணுவாங்க மேடம், வாய் அதிகமாகிடுச்சு. வர பிள்ளைங்க போனால் போதுன்னு விட்டு இவங்களெல்லாம் நல்லா வேலை வாங்கியிருக்கணும். அண்ணன் தங்கச்சி நல்லா ஏமாத்திங்கிறாங்க என்ன. சரிம்மா, இன்னும் நேரத்தில் வந்த கத்துவா, டைம் ஆகிடும். நான் போய் சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன் ஃப்ரெஷ் கிளாஸாமே. நம்ம இன்னைக்கு எப்படி இருந்தாலும் ஆஃபீஸ்க்கு லேட்டாக தான் போவோம். சரி, இப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருப்போம். அப்புறம் இட்லி கேட்டில் போய் சாப்பிட்டு போக வேண்டியது தான். ஒருத்தி வந்து திட்டு வாங்கின்னு போயிட்டா, இன்னொருத்தன் எழுந்துக்கவே இல்லை போலவே. அவன் எழுந்தா வீடு அமைதியாக இருக்கும். காலையில் எழுந்து வெளியே வரதுக்கு முன்னாடி அம்மாண்ட திட்டு வாங்கின்னு வர வேண்டியதாக இருக்குது. நான்க்கா காலையில் ஜாலியாக உட்காந்துட்டு இருக்க போல. ஆமாடா, எனக்கு இன்னைக்கு ஆஃபீஸ் கொஞ்சம் லேட்டாக வர சொல்லியிருக்காங்க, அதனால தான் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன். அப்புறம் இட்லி கடையில் போய் சாப்பிட்டு போக வேண்டியது தான். உனக்கு பாருக்கா ஒரே ஜாலி தான். ஏன்டா அப்படி சொல்கிற? காலையில் எழுந்து அவளாண்டு திட்டு வாங்கின்னு வந்தான். இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான்? போய் பல்ல வலிக்கிட்டு குளின்னா இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான் போலவே. பின்ன என்னக்கா, உன்னை கேட்கறதுக்கு ஆளே இல்லை. என்ன மாதிரி திட்டு வாங்கிறதுக்கு அம்மா அப்பா கூட இல்லை. சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ற வேலையும் இல்லை. நீ ஏன் ராஜா, நீ ஏன் மந்திரி, ஒரே ஜாலி தான் உனக்கு. உன்னை கேட்கறதுக்கு ஆளே இல்லை. ஏண்டா, அம்மா அப்பா கூட இருந்தது எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா? இல்லாத நான் தனியாக இருக்கேன், என் அம்மா அப்பாலாம் ஊரில் இருக்காங்க, இங்கே வந்து தனியாக இருக்கேன் வேலையை செய்கிறதுக்காக. அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியுமா? எதுவுமே கூட இருந்தால் அதோட அருமை தெரியாதுடா உனக்கு. சும்மானா சொல்லாதக்கா, அவனா இந்த டைலாக் அவனை சொல்லிடுறீங்க. எங்கள் அம்மா பாருங்க, காலைல எழுந்து வந்தவொடனே ஒரே டார்ச்சர் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூலுக்கு போகிற வரையா கத்துவாங்க. சரி, ஸ்கூலில் போய் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஆனால் அங்கேருந்து வந்தவொடனே மறுபடியும் ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு எஃப்எம் ரேடியோ தான். அப்படிலாம் சொல்லாத. அவன் அப்படிதாம்மா பேசுவான், அவனுக்கு என்ன தெரியும்? நீங்கள் எப்போப்பா வந்தீங்க? நீ எங்கள் பெருமையை பேசுறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன்ப்பா. ஐயோ, மொத்தத்தையும் கேட்டார் போலவே. இன்னைக்கு நம்ம வெளுக்க போறாரு. அப்பா ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான்ப்பா சொல்லிட்டு இருந்தேன், காமெடி பண்ணிட்டு இருந்தேன்ப்பா அக்கா கிட்ட. நீ என்ன காமெடி பண்ண நானும் தான் பார்த்தேனேப்பா. அங்கிள் சும்மா தான் சொல்லிட்டு இருந்தான் அவன். நீ அமைதியா இருமா, உனக்கு எதுவும் தெரியாது. அப்பா உண்மையாவே சும்மா தான்ப்பா சொன்னேன். அம்மா கூப்பிடுற மாதிரி இருக்கு, நான் போறேன்ப்பா. ஓடிடுடா, இல்லைன்னா வெளுத்துருவாரு உன்னை. ஓடிடு அஜய், உஷார். எஸ்கேப் ஆயிட்டான் போல, நல்ல வேலை.
இரு இப்போ போனா என்ன காலையில் அவளாண்ட எதுக்கு திட்டு வாங்குறது? ஸ்கூலுக்கு போயிட்டு வா, சாயந்தரம் உன்னை பார்த்துக்கிறேன். வீட்டில் ஒரு காய்கறியும் இல்லை. நேற்று தோட்டத்துக்கு போனால் ஞாபகம் மேலே பறிச்சுன்னு வரேன். இதுக்கு மேலே எப்போ பறிச்சாங்க எப்போ செய்யுது? இவனுக்கு வேறு டைம் ஆகுதுன்றாங்க. பேசாம இந்த பையன் கிட்ட காசை கொடுத்து போய் லட்சுமி கடையில் நான் வாங்க சொன்னோம். இட்லி கடையில் வாங்கி சாப்பிட வேண்டியதுதான். நம்ம கூட தோட்டத்துக்கு போகணும். எப்போ போட்டு செஞ்சுட்டு டைம் வேறு ஆயிடுச்சு. அஜய் அஜய் எங்கே இருக்கிற? எப்படியோ ஒரு வழியாக எங்கள் அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். அஜய் என்னம்மா சொல்லுங்க. ப்ரஷ் பண்ண சொன்னே பண்ணியா இல்லையா? பண்ணிட்டேம்மா. என்னம்மா? நீ போய் ராணி இட்லி கடையில் போய் வாங்கின்னு வந்துக்கோ. என்ன மதியம் சாப்பாட்டுக்கும் சேர்த்து வாங்கியா? இட்லி கடையில் வாங்கிடணுமா? அப்போ சரிம்மா நான் போய் வாங்கின்னு வரேம்மா. என்னென்ன வேணும்னு சொல்லுங்கள். நீங்கள் டிஃபனுக்கு போய் அதுதான் கட்டி போகணும். இல்லைனா காலையில் இட்லி தோசை நான் வாங்கிக்கினேன். மதியானத்துக்கு வேணால் பரோட்டா வாங்கி வந்து பார்சல் கட்டிக்கணும். என்ன ஜெய் இன்னைக்கு யார் முகத்தில் முழிச்சேன்னு தெரில. நம்மளே இட்லி கடைக்கு போய் வாங்கி சாப்பிட்டே ரொம்ப நாளாவதே. போகலாமா அம்மா கிட்ட கேட்கலான்னு நினச்சோம். அதுக்குள்ளேயே அப்பாண்ட மாட்டின்னு பயந்துட்டோம். அம்மாவே கூப்பிட்டு பரோட்டாலாம் ஒரு வேட்டை தான். யார் முகத்தில் மூச்சுன்னு தெரில. தெரிஞ்சா டெய்லியும் அவங்க முகத்திலேயே முழிக்கலாம். இந்த பிள்ளை வேற குளிச்சுட்டு வர தோணி எனக்கு செய்யணும். எனக்கு டைம் ஆயிடுச்சு. இந்த கத்த போறா. போயிட்டு வா. சரி நான் போயிட்டு வரேம்மா. ஒழுங்கா நான் சொன்னதெல்லாம் வாங்கிடுவா. அப்பாக்கும் எனக்கும் சேர்த்து வாங்கிடுவான். 4 பேருக்கும் சேர்த்து வாங்கிடுவான். என்ன சரிம்மா எல்லாருக்கும் சேர்த்து வாங்கிடுறேம்மா. காசை கொடுங்க. இல்லை 400 ரூபா இருக்கு. எவ்வளோ ஆகுதுன்னு கேட்டு மிச்சம் காசு எடுத்து என்கிட்ட கொடுக்கணும். என்ன அவ்வளோதான். இன்னைக்கு பாதி அமௌண்ட்டை கமிஷன் அடிக்க வேண்டியது தான். அம்மா கிட்ட எங்கேருந்து தான் வருவான்னு தெரியல. காசு கொடுக்குற நேரத்தில் கரெக்டாக வந்து அம்மான்றா. நம்மளுக்கு மட்டும் எங்கேருந்து தான் இவ வந்து தங்கச்சியை சேர்ந்துருக்காளோ தெரியல. அம்மா இட்லி கடையில வாங்க சொன்னீங்க. அப்போ நான் கூட போகிறேம்மா. நீ வேணா மக்கா அவனே போய் வாங்கி வந்துடுவான். ஆமாம் நீலாம் ஒன்றும் வேணாம் நானே போகிறேன். இல்லைம்மா எனக்கு பிடிச்சதை நான் போய் வாங்கி வந்துக்கிறேன். அவனுக்கு பிடிச்சதை அவனுக்கு வாங்கிக்க சொல்லுங்கள். இன்னைக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லு. நானே போய் வாங்கி வரேன். நீலாம் ஒன்றும் வர வேணாம். இப்போதான் டைம் ஆகுதுனால நீ போய் கிளம்ப. அப்புறம் என்ன அவன் வாங்கி வந்தால் எது வேணும்னு சொன்னீங்கன்னா வாங்கி வரேன்னு சொல்கிறாள். அப்புறம் என்ன? அம்மா நான் குளிச்சிட்டேன். இதோட சாப்பிட்டு கிளம்புது தான். சாப்பாடு தானே வாங்கிட போகிறேன். நானே போய் வாங்கி வந்துக்கிறேன். நான் கூட போவேன். சே மீற அமௌண்ட்டை நம்ம ஆட்டியே போடலான்னு பார்த்தா கரெக்டாக வந்துட்டா பாரு. நம்மளுக்கு மட்டும் எங்கேருந்து தான் இவன் வந்திருக்காளோ. சரி அப்போ ஒழுங்காக போயிட்டு வாங்க. அங்கே போய் எதுவும் சண்டை போடக்கூடாது. எது யாருக்கு எது வேணுமோ அதை வாங்கிட்டு வரணும். அங்கே எதனா சண்டை கிட்ட போட்டிங்கன்னு யாரா சொன்னாங்கன்னு வச்சுக்கோ 2 பேரையும் வெளுத்துருவேன். என்ன சரி நான் சண்டையெல்லாம் ஒன்றும் போட மாட்டேன். பாரு உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இந்த காசை பிடி. ஒழுங்காக போய் யாருக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிடுவாங்க. அவளுக்கு எது கேட்குறாளோ அதை வாங்கி கொடு. அதை விட்டு அது இது வாங்கி தர மாட்டேன்னு சொல்லி சண்டைலாம் போடக்கூடாது. சரி கொடுங்க. காசை உள்ள பேக்கெட்டில் வச்சுன்னு போ. வெளியே வைக்காத. என்னடி பார்த்துட்டு இருக்க? டைம் ஆகலையா இப்போலாம்? போ. ஏய் நீ முதல்ல போ. நீ தானே காசை வச்சுருக்க. நான் பின்னாடி வரேன். கொடுக்காத ஓடியான்ட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? நல்லா உஷாராக தாண்டி இருக்க. கொடுக்காத ஓடியான்ட்டேன்னா அங்கே இருக்கிற சாமானை தொலைக்கி போட்டு வா. ஏய் டைம் ஆகுது. நீங்கள் என்ன பேசி ஒழுங்காக கிளம்புங்க. சரிம்மா வேலைக்கெல்லாம் போயிட்டு வரும்போது நல்லா பார்த்து போயிட்டு வாம்மா. நைட்டில் ஒண்டியெல்லாம் வராத. சேஃப்டியாக வாம்மா. சரி நான் சேஃப்டியாக தானே வரேன். நீ ஏன் என் பொண்ணு மாதிரிதாம்மா. எப்போ எந்த உதவி வேணுனாலும் கேளுமா. சரிம்மா நான் தோட்டத்துக்கு போனோம் போய் கிளம்புறேன். சரிண்ணா. நம்ம அம்மா அப்பா இல்லைன்றதை ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணதில்லை. இந்த சீதா அக்காவும் அண்ணனும் நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்க. டைம் 8 o'clock ஆக போகுது. இட்லி கடையெல்லாம் ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம போய் இட்லி வாங்கி வந்து சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். எனக்கா இட்லி கடைக்கு கிளம்பிட்டியா? அம்மா அஜய் டைம் ஆயிடுச்சு. நான் சாப்பிட்டு ஆஃபீஸ்க்கு போகணும்ல. சரி நான் போயிட்டு வரேனே. நான் கூட வரேன்க்கா இட்லி கடைக்கு. அம்மா இட்லி கடையில் தான் வாங்க சொன்னாங்க இன்னைக்கு சாப்பாடலாம். என்ன அதிசயமாக இருக்கே. எப்போவுமே ஆண்டி ஹோட்டலில் வாங்கி சாப்பிடக்கூடாது வெளியெல்லாம் சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க. இட்லி கடையில் இன்னைக்கு அதிசயமாக இருக்கே வாங்க சொன்னது. ஆமாக்கா அம்மா ஹோட்டலெல்லாம் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு நான் ஒரு நாள் தான் சாப்பிட்ணுன்ட்டு. இது ராணி அக்கா ராணி ஆண்டியோட இட்லி கடை தானே. அதனால் சரி போய் வாங்கிடுவான். அங்கே எல்லாமே ஆரோக்கியமாக தான் செய்வாங்க. இன்றைக்கி லேட் ஆகிடுச்சான். இவ வேற டைம் ஆகிடுச்சுன்னாலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே போய் வாங்கி வந்துக்குன்னு சொன்னாங்க. சரி வாங்க அப்போ நம்ம போவோம். சரி வாங்க போகலாம். பிள்ளைகளா டைம் ஆயிடுச்சு. நான் கிளம்புறேன். சாப்பாடுலாம் கட்டி வச்சிருக்கேன். நேற்று மாதிரி வீட்டு அலங்கோலமாக போட்டு போகாதீங்க. டைம் ஆயிடுச்சு. சின்ன பொண்ணெல்லாம் இருக்காங்க கடையாக. நான் போகிறேன். சாப்பாடெல்லாம் ஒழுங்காக எடுத்துன்னு போ. வாட்டர் பாட்டிலெல்லாம் மனுஷி கத்துறாலே ஒரு சத்தம் காட்டுறாங்களா பாரு. இப்போ அவளுங்க போனால் ஒன்றும் வேலைக்கு ஆகுது. கிளம்ப வேண்டியதான் நம்ம இட்லி கடைக்கு. பா காலையிலேயே ஒரே மனமனன்னு இருக்குது. வாசனை எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. கண்டிப்பா நம்ம வீட்ல இருந்து மட்டும் வராது. அது இட்லி கடை போடுறாங்களே அவங்க தான் காலையில செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா வாசனையும் ஒரேடியாக கலந்து மூக்கில் அப்படியே ஏறுது. சாப்பிட்டா எப்படி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு தான் கொடுத்து வைக்கலையே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளுக்கு எதுனா பழைய கஞ்சியை போடுவாங்க. அதை குச்சிட்டு இந்த மாட்டை ஓட்டி போய் மேய்க்கணும். இதுதான் நம்ம வாழ்க்கை ஆகிப்போச்சே. ஒரு நாளும் நினைக்கலையே நம்ம வாழ்க்கை இப்படிலாம் மாறும்ன்ட்டு. ஏதோ ஒரு மாட்டை என்ன ஒரு நாள் 2 நாள்லேயே பூச்சாந்து விட்டுற போகிறாங்கன்னு மேய்க்கிற ஒன்று ஒத்துக்கணும். டெய்லியும் அங்கே போய் தூங்கி எழுந்து வரதுக்கு போர் அடிக்குது. என்னப்பா சொன்ன? அப்பா
நாங்கள் போன இடத்துல பில்லு எல்லாம் காலி ஆயிடுச்சு, வேறு சைடு எந்த சைடு போகலான்னு யோசிக்கிறேன். நீ எங்கப்பா போய் நிற்கிற? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா இருக்கிறால அதான் பால் எடுத்து போய் ஊற்றிட்டு வரலான்னு போகிறேன். நீ சும்மா உட்காந்துருக்கிற, அதே மாதிரி என்னால் இருக்க முடியலையே. இவனுக்கு வர வர நெக்கல் அதிகமாக நம்மளே கிண்டல் பண்ணினுக்கிறான். எனக்கு நிறைய வேலை இருக்குதுப்பா. பால் எடுத்து போய் ஊற்றிட்டு வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போனோம். நீ ஜாலியாக உட்காந்துருன்னா உனக்கு இருக்குதே ஒரே வேலை, மாடு மேய்க்கிறது தான், ஒரே ஜாலி தான் உனக்கு. நான் அப்படியா, எனக்கு எத்தனை வேலை இருக்குது தெரியுமா? சரி போ போ, ஊற்றிட்டு வா போ, ஸ்கூலுக்கு டைம் ஆகிடும். அப்புறம் நேற்று முளைச்ச காலங்களாம் நம்மளை கிண்டல் பண்ணலான்னு இருக்கிறா பெழுது. தெளிவுண்டுக்குது, நம்மளே கிண்டல் பண்ணிட்டு போகுது பாரு. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லையோர் பிள்ளை எங்கு ஓர் பலர் இருக்க, எங்க அம்மாவை வந்து ஏன் கல்யாணம் பண்ணாய் குப்புசாமியே. அவர் என்ன திட்டத்துக்குள்ளே ஓடிட்டுடா. ஏய் நக்கல் பற்றி அவனுக்கு பாட்டை பாடுறான்னா பாட்டு பாடுறான் பாரு, வாய் அவனுக்கு இருக்குதே. என்ன பண்ணுறது, உங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணின்னு இந்த ஜென்மத்தில் மாடு மேய்க்கணுங்கிற பில்து எனக்கு. அது யாரால் மாற்ற முடியும்? நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம். வாட்டர் பாட்டில்லாம், அம்மா கட்டின டிஃபன் பாக்ஸ்லாம். இந்த சோனி நாய் என்ன பண்ணுதுனே தெரியல. எடுத்து வச்சா எடுத்து வைக்கிட்டோம், இல்லைனா நேற்று மாதிரி எல்லா சாமானியம் வாரி போட்டு தொலைக்க வைப்பாங்க. செய்யட்டும், நம்ம போய் கிளம்ப வேண்டியதுதான் குளிச்சுட்டு. என்ன மக்கா, என்ன பண்ணிட்டு இருக்க? அப்பா நீங்கள் இன்னும் இங்கே தான் இருக்கீங்களா? நீங்கள் ஒரு வேளை ஆஃபீஸ் போயிட்டீங்கன்னு நினச்சப்பா நான். நம்ம மக்கா இனிமேல் தான் சாப்பிட்டேன், இப்போ தான் வெளியே இருந்தேன். சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஐயாப்பா, உங்களை பார்க்கவே முடியறதில்ல. இப்போலாம் நீங்கள் வரத்துக்குள்ளே நாங்கள் தூங்கிடுறோம். ரொம்ப லேட்டாக வரீங்க போலவே. அம்மா மக்கா, எங்கள் ஆஃபீஸில் நிறைய ஒர்க் இருக்குது, ஒரு 2-3 நாளாக லேட்டாக தான் வரேன். நான் வரத்துக்குள்ளே நீங்கள் தூங்கிடுவீங்க. சரி எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறது, அதான் கிளம்பி போயிடுற. காலையிலேயே சீக்கிரமாக போனேன். இன்றைக்கி தான் சரி பிள்ளைங்களை பார்த்து 2-3 நாளாக நான் மாதிரி இருக்கே, சரி லேட்டாக போகலான்ட்டு கிளம்புனேன். சரி மக்கா, நான் போயிட்டு வரேன். என்ன ஃபோன் என்ன பண்ணிட்டு இருக்கா, ஆளையே காணுமே. அவன் மேலே குளிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்ப்பா. சரி அப்போ பார்த்து 2 பேரும் சண்டை போடாத, கிளம்பிப்பாங்க. அம்மாவுக்கு எந்த வேலையை வைக்காத, ஒழுங்காக கூட மாட ஒத்தாசியாக வேலை செய்கிறத பாருங்க. என்ன சரிப்பா, நாங்கள் கிளம்புறோம்ப்பா. சரி நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்கப்பா. பாய்ப்பா. பாய் மக்கா, சோனிக்கிட்டேயும் சொல்லிவிடு, வீட்டெல்லாம் கூட்டிகிட்டு போங்கண்ணே நல்லா. சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன்ப்பா. என்னதான் பண்ணுறான்னு தெரியல. மேலே குளிக்கிறாளா இல்லை கிளம்பிட்டாளா ஒன்றுமே தெரியல. சரி போய் பார்ப்போம், நம்ம கிளம்பணும். டைம் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஸ்பெஷல் கிளாஸ் இல்லைன்னு சொன்னாங்க. சரின்னு பொறுமையாக கிளம்பலாம். பார்த்தா எப்போ தான் டைம் ஆகுதுன்னு தெரியல. இந்த ஸ்கூலுக்கு போகிற டைமில் எப்படி தான் டைம் போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. சின்ன பொண்ணு இட்லி கடைக்கு போகிறா, அப்போது ஆரம்பிச்சா எங்கே தான் போகிறானே தெரிய மாட்டேங்குது. ஆளே இருக்க மாட்டேன்றா காலையிலே எழுந்து பார்க்கறதுக்குள்ள. ஆஃபீஸ்க்கு போகிற நம்ம கூட இவ்வளோ பிஸியாக இருக்குது இல்லை பெழுது. அந்த அம்மாவை 5 நிமிஷம் கூட பார்க்க முடியல. இப்போயும் கிளம்பும் போது எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சிருப்பா. இப்போது நம்மளே எல்லாத்தையும் எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்குது. இருக்கும் போது தெரிய மாட்டேங்குது கஷ்டம். ஆள் இல்லாத போது தான் தெரியுது கஷ்டம்லாம். பைக் சாவியில் ஆரம்பிச்சு போடுற கண்ணாடி வரையும் தேரத்துக்குள்ளே டைமே ஆகிடுது. இதில் டிஃபன் பாக்ஸுக்கு எதனா கட்டி வச்சாலா இல்லையானே தெரியலையே, போய் பார்க்கணும். அதை வேற அவன் கிளம்பிட்டாடா, என்ன பண்ணுறானே தெரியல, ஆளே காணும். இன்னைக்கு வேற லேட்டாக எழுந்துட்டோம். நம்ம போய் பார்ப்போம், வெளியே இருக்கானா, ஆஃபீஸ் போயிட்டானா தெரியல. இப்போலாம் காலையில் ஒரே ஜாலியாக இருக்குது. இந்த பொம்மை இருந்தால் கத்திக்கினே இருப்பா, எழுந்து கிளம்பு பல்ல தேய் குளின்ட்டு. இப்போலாம் இட்லி கடைக்கு போக ஆரம்பிச்சா நம்மளுக்கு ஒரே ஜாலி தான். இஷ்டத்துக்கு எழுந்துக்கிறோம், நம்ம இஷ்டத்துக்கு கிளம்புறோம். நம்மளுக்கு எதுவும் சாப்பிட்டு போக வேண்டியதாக இருக்குது. இட்லி கடை ஆரம்பிச்சாங்க. வெரைட்டியாக சாப்பிட்றோம். இப்போலாம் இவன் என்ன தான் பண்ணலாம் தெரியல. கீழே போய் என்ன தான் பண்ணிட்டு இருக்கா தெரியலையே. அம்மாவுக்கு வேலை செஞ்சு அவன் மட்டும் நல்ல பொண்ணு மாதிரி காட்டிக்கிறா, நம்மளை மட்டும் கெட்ட பொண்ணு மாதிரி மீன் பண்ணுறான். இவன் என் புத்தி ஏன் தான் இப்படி போதோ தெரியல. நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. அம்மா திட்டம் போது எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. நம்மளுக்கு மட்டும் தான் அந்த மாதிரி ஃபீலிங் ஆகுதா இல்லை எல்லாருக்கும் அந்த மாதிரி ஆகுதா தெரியல. பக்கத்து வீட்டக்கா அக்கத்து வீட்டக்கான்னு எல்லாரும் பார்க்குறாங்க. நம்ம அம்மா கிட்ட திட்டு வாங்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் அவள் தான். அவள் மட்டும் இல்லாத நம்ம மட்டும் பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நம்மளே ராஜா நம்மளே மந்திரியா இருந்திருக்கலாம். நம்மளுக்கு எந்த வேலையும் சொல்லாத அம்மா நல்லா பார்த்து இருந்திருப்பா. பொம்மையை நம்பி அப்படிலாம் இருக்க முடியாது. ஒரு வேளை நம்ம மட்டும் இருந்தால் எல்லா வேலையும் நம்மளே வாங்கியிருப்பாளோ என்னமோ. என்னன்னு தெரியல, எழுந்ததுலேருந்து ஒரே ஹாப்பி மூடாக இருக்குது. ஒரு டான்ஸ் ஆடிட்டே போய் கிளம்ப வேண்டியது தான் ஸ்கூலுக்கு. கொல்லந்து பேரோ என் நெஞ்சில் ஹரோ, நீ இல்லாத லைஃப் எனக்கு பெசாரோ, ஹமாஸ் தாங்க பாரோ, எங்கள் பையமா ஏறோ, சிங்கிங் டூயட்டு வேற யாரோ, இதுக்கு மேலே பாட்டு எனக்கு தெரியாது, ஏற்கனவே தப்பா பாடிட்டேன் நானும், வேற லெவலில் டான்ஸு இப்போ ஆட போகிறேன் நானும், டான்ஸில் போட போகிறேன். என்ன இவளுக்கு பைத்தியம் முத்திருச்சா என்னன்னு தெரியல, இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ஸ்கூலுக்கு டைம் என்ன ஆகுது, கிளம்பாமல் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ஏ சோனி, என்ன வந்துட்டியா? என்ன பண்ணிட்டு இருந்த கீழே இவ்வளோ நேரம்? நான் என்ன பண்ணிட்டு இருந்ததெல்லாம் இருக்கட்டும், இன்னும் டைம் என்ன ஆகுது, இன்னும் குளிக்காமல் இருக்க. நான் போய் குளிக்கிறேன், கிளம்புறேன். நீ எப்படியானா போ. என்ன நீ குளிப்பியா? நான் தான் ஃபர்ஸ்ட் குளிப்பேன். சோனி என்னை வெறுப்பேடாது. இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? இன்னைக்கு குளிச்சுட்டு கிளம்பியிருப்பேன்னு நான் பார்த்தேன். நான் கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து கிளம்ப வரேன்னுட்டு இருக்க. டைம் என்ன ஆகுது தெரியுமா? போய் பாரு, டைம் 8 o'clock ஆக போகுது. இன்னும் 1/2 hourல கிளம்பி நம்ம அவ்வளோ தூரம் போகணும். கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் டான்ஸ் ஆடிட்டு இருக்க. என்ன பைத்தியம் முத்திடுச்சா உனக்கு? நான் எதுவுமே சொல்லியே, நீ இவ்வளோ இந்த அளவுக்கு லென்த்தாக பேசுகிறேன். இதெல்லாம் பேசிட்டு இருக்குது, எனக்கு டைம் பேசி நான் போய் குளிக்கிறேன். நீ இப்படியே நின்று டான்ஸ் ஆடிட்டுற. நீ லீவ் போட்டு அம்மா அடி வாங்க, நான் கிளம்புறேன்னா.
இப்போ நம்மளுக்கு அக்கா எல்லாம் இல்லை, பொம்மியோட பார்ட் 2 தான் இவ. வந்து தொணன்னு எல்லாத்தையும் போட்டு திட்டிட்டு போயிட்டா. வந்தா பைத்தியம் மாதிரி கத்தனா போயிட்டா. என்னதான் பேசினான்னு ஒன்றும் புரியல எனக்கு. ஒன்று மட்டும் புரியுது, நம்ம போய் நம்ம லஞ்ச் பேக் எடுத்து வச்சுட்டு வந்துடுவோம் கீழே. அப்புறம் நேற்று மாதிரி பொம்மி நம்ம அலங்கோலமாக போட்டுமானா டைம் ஆயிடுச்சுன்ட்டு சாமான் வாரி போட்டு தொடக்க வச்சிருவா. இந்த வேலையே நம்மளுக்கு வேணாம், நம்ம செய்கிற வேலையை ஒழுங்காகவே செஞ்சோன்னா இனிமேல். இப்போ வேறு வேணுன்ட்டு லேட்டாக குளிப்பாளா என்னன்னு தெரியல. டைம் வேறு ஆயிடுச்சு, நம்ம டைமை பார்க்காத டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம். சரி பார்த்துக்கலாம், நம்மளுக்கு சொல்ல தெரியாத பொய்யா போய் எதனா ஒரு காரணம் சொன்னால் சரி லேட் ஆயிடுச்சுன்ட்டு கூட போகிறாங்க உள்ள. அதை பற்றி நம்ம ஏன் கவலை பண்ண, போக வேண்டியது தான். இட்லி கடையில் வேற வியாபாரம் இப்போ தான் நல்லா போயிட்டு இருக்கு. நம்மளுக்கு இன்னும் டைம் ஆயிடுச்சுன்னா ஒரு வேலை கிளம்பி வர அந்த மனுஷனுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, எத்தனை கடை கொடுத்துட்டு வர வேண்டியதான். கொஞ்சம் இட்லி கல்யாணம் வந்து வாங்கி போயிருக்கோம் சாப்பாடுனா நான்லாம் வர மாட்டேன்றாரு. எல்லாத்துக்கும் இப்படி இருக்காரு. நம்ம மட்டும் என்ன பண்ணுறது? எப்போவுமே எல்லாத்துலேயும் மூக்கு கண்ணாடியிலேருந்து காலைல போகிற சரி பொறி எடுத்து வைப்போம். இப்போலாம் எப்படி கிளம்புறதோ தெரியல. முதல் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுலாம் இல்லாத மொத்தம் தெரியும் நம்ம படுற கஷ்டம்லாம். எல்லாத்தையும் அவரே செஞ்சு கிளம்பிட்டோம். அப்போ தான் தெரியும் நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோன்ட்டு. வீட்டில் சும்மா இருக்கிறன்றாரு. இப்போ தான் தெரியும் நம்ம எவ்வளோ வேலை செய்கிறோம், எப்படிலாம் செய்கிறோன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நாளைக்கு மீட் பண்ணலாம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண, ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ண, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மக்களே. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். எல்லாருக்கும் பாய்.